அறுபடை வீடுனாலே நாம எல்லாம் நினைப்பது இது முருகனின் ஆன்மீக பயணம்னு. ஆனா இது வெறும் 6 இடம் இல்ல. முருகப்பெருமான் தனக்காக எடுத்துக்கொண்ட ஆன்மீக சோதனைக்கான 6 படிநிலைகள். இந்த 6 படிநிலையும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது தெரியுமா? திருப்பரங்குன்றம் காதலுக்கான சோதனை. முருகப்பெருமான் வள்ளிய திருமணம் செய்த இடம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான காதல் அன்பும் அர்ப்பணிப்பும் ஆதரவும் கொண்டதுன்னு. திருச்செந்தூர் அரக்கனை வென்று முருகப்பெருமான் கடற்கரையில அமைதியா உட்கார்ந்து. இது வெற்றிக்கு பிறகு வரும் சாந்தத்தின் ரகசியம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வெற்றி வந்தா ஓவரா ஆடாத, அமைதியா இருன்னு. பழனி தந்தையும் தாயும் இல்லாத நிலை. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காதேங்கிறத உணர்த்தக்கூடிய இடம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தன்னம்பிக்கை தான் உண்மையான சக்தி. இது நம்மை உயர்த்தும்னு. சுவாமிமலை ஞான சோதனை. தந்தைக்கு ஓம் உபதேசம் செய்த இடம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான ஞானம் வயதாலும் பதவியாலும் வராது, பக்தியாலும் உணர்வாலும் வரும்னு. திருத்தணி யுத்தம் முடிந்த பிறகு தியானத்திற்கு வந்த இடம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அது முடிகிற வரைக்கும் மனதை அமைதியாக்கி சமநிலையில வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பழமுதிர்ச்சோலை இரு தேவியரை இணைந்து சமநிலையை கட்டியெழுப்பும் வீடு. அன்பும் ஞானமும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லிய இடம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில சமநிலையில இல்லைன்னா ஆன்மீக உயர்வு சாத்தியமில்லைன்னு. இந்த அற்புதம் பேசும் அறுபடை வீடு முருகனின் 6 ரகசியத்தை சொல்லும் மெஞ்ஞான வீடு. அவருடைய பயணத்துல அவரு கடந்து மெஞ்ஞானத்தை அடைந்துட்டாரு. நாமளும் அவரை தொடர்ந்து மெஞ்ஞானத்தை அடைய முயற்சி செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.